வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆத்தா அபிராமி எல்லாருக்கும் என்ன வேண்டி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அந்த வேண்டுதல் நிறைவேற்றி தரணும். இன்று ஒரு தகவல் சுதாமா யூடியூப் சேனல் சார்பா நான் எல்லாருக்கிட்டையும் சொல்றேன். ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறேன். நானும் சில வேண்டுதல் வச்சிருக்கேன். அதை நடத்தியும் கொடுக்கத்தான் ஆத்தா. அது என்னன்றது 100வது பாடல் அப்ப நான் சொல்றேன். ஸோ இந்த ஆடி மாசம் எல்லாரும் பல வேண்டுதல் இருக்கும், பல வழிபாடுகள் இருக்கும் வீட்டில். ஏன்னா ஆடினாவே நமக்கு அப்போத்துலேருந்து விரதங்கள் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடும். நம்ம ஸோ அதுக்கு நடுவுலையும் நீங்க எந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னோட வியூஸ் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு தாங்க இந்த அபிராமி அந்தாதியோட என்ன நடக்கணும்னு அபிராமி பட்டர் நினைச்சாரோ அந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு காரணமான பாட்டு இந்த பாட்டு. அவ்வளவு ஒரு நல்ல பாட்டு. என்ன அமாவாசையை பௌர்ணமியா மாத்தினார் இல்லையா, அந்த நிகழ்ச்சி நடந்தது இந்த பாட்டுக்கு அப்புறமா தான். எப்போ 78 பாட்டுக்கு அப்புறம் ஆத்தா கருணை இறங்கி வானில இந்த நிகழ்ச்சி நடத்தி கொடுத்தாங்க. வாங்க பாடலை பார்த்துட்டு நாம் அதோட விளக்கத்தையும் பார்க்கலாம். இந்த பாடல்னா கட்டுகளிலிருந்து விடுபட. கட்டுகள்னா எல்லாம் தான், மந்திரக்கட்டு, அப்புறம் சூனியம், பில்லி, ஏவல், அதெல்லாம் தாண்டி நம்ம மேல வச்சிருக்கிற அந்த ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து விடுபடணும், நம்ம மேல ஒரு பழியில இருந்து விடுபடணும், அதுவும் இதை எடுத்துக்கலாம். வாங்க பாடலை பார்த்துட்டு விளக்கத்தை பார்க்கலாம். விழிக்கே அருளுண்டு அபிராம வள்ளிக்கு. எவ்வளவு அழகா சொல்ற பாருங்க. வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு, எமக்கு அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்று வெம் பாவங்களே செய்து பாழ் நரக குழிக்கே அழுந்தும் கயவர்த்தம் தம்மோடு என்ன கூட்டு இனியே. எவ்வளவு அழகா சொல்றா பாருங்க. அபிராம வள்ளியோட அந்த கடைக்கண் பார்வைக்கே நம்ம பிரச்சனையில இருந்து விடுபடுறதுக்கு உண்டான மோட்சனம் கிடைக்குமா. அப்படி இருக்கும்போது ஆத்தாள் நினைச்சாலாம் எதைதான் நான் பண்ண முடியாது, எல்லாமே பண்ணலாம். அதுதான் சொல்றாரு. அவளுடைய அந்த விழிக்கே, கடைக்கண் பார்வைக்கே அந்த திறன் உண்டுன்னும் போது அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்ற பாருங்க. வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு. வேதம் எந்த வழியாக சொல்லி அம்பாளை வழிபட சொன்னதோ அதையும் என் மனம் ஏற்றுக்கொண்டுள்ளது. என் நெஞ்சுக்கு எமக்கு அவ்வழி கிடக்க, எனக்கு அந்த வழி இருக்கு, அந்த நல்ல வழி எனக்கு தெரியும். வேதம் என்ன வழியில சொல்லி அம்பாளை சரணடைய சொன்னதோ அந்த வழி எனக்கு இருக்கு. ஆனா அது எல்லாம் விட்டுட்டு பழிபாவங்களுக்கு அஞ்சி பழிக்கே சுழன்று வெம் பாவங்களே செய்து, இந்த காலத்துல பழிப்பாவங்களுக்கு அஞ்சி பழிப்பாவங்களை சுமந்து எங்க போறாரா, பாழ்நரக குழிக்கே அழுந்தும் கயவர்த்தம். அந்த இடத்துக்கு ஒரு கயவர்கள் சொல்றாங்களாம். என்னது? பாழ் நரக குழிக்குள்ள அபிராமி பட்டரை தள்ளி போதும் நீ இங்கேயே கெடன்னு சொல்லிட்டு அழுத்துறாங்களாம். யாரு? கயவர்கள். கயவர்கள்னா என்ன? இந்த இடத்துல திருடர்கள். அது யாரு திருடர்கள் கேக்குறீங்களா? அவர் சொல்ல வர்றது என்னன்னா கயமை. அந்த கயமைன்றதுதான் அவர் சொல்ல வர்றாரு. அவர் சொல்றது அந்த கயமை, கயவர்ன்றது திருடர்கள் சொல்ல வர்றது கயமை தன்மை. கயமை தன்மை என்ன தெரியுமா? பொறாமை, பகை, வஞ்சம், இதுல இருந்து அந்த கயவர்களோட என்ன கூட்டு எனக்கு என்ன இனி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு வருந்தி பாடுறாரு. இத பாடினதுக்கு அப்புறம் தான் ஆத்தா மன இறங்கி அமாவாசைய பௌர்ணமியா மாத்துனாங்க. என்ன ஒரு அற்புதமான பாடல் பாத்தீங்களா? அதாவது மன்னர் சொல்லிட்டாரு எல்லாம். இந்த கதை நம்ம வரலாறு முதல் பதிவாவே போட்டோம். அந்த பதிவுல இருந்து அடுத்த முதல் பாட்டுல இருந்து இப்ப வரைக்கும் எல்லாமே நான் லிங்க்ல ஆட் பண்ணிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்க. சூப்பரான அந்த பாடல் கிளைமேக்ஸ் சாங். இதுக்கப்புறம் பாருங்க எல்லாம் புகழ்ந்து ஒரு 20 பாடல்கள் வரும். அதையும் பார்க்கலாம், விளக்கத்தையும் பார்க்கலாம். பாடல் எண் 80 நிலையான மனமகிழ்ச்சி நினைத்திட. இதுதான் அதோட பலன். கூட்டியவா என்னை தன் அடியாரில் கொடியவினை ஒட்டியவா என் கண் ஓடியவா தன்னை உள்ளவண்ணம் காட்டியவா கண்டகண்ணும் மனமும் கழிக்கின்றனவா ஆட்டியவா நடம் ஆடக தாமரை ஆரணங்கே. இதுலயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். விளக்கத்தை பார்க்கலாம். இந்த பாடல்ல அவர் என்ன அழகா சொல்றாருன்னா,
கூட்டியவா என்னை தன் அடியாரில். அவர் ஏற்கனவே என்ன சொல்றாரு? அடியார் கூட்டத்தில் தான் எனக்கு இடம் வேண்டும், தேவலோகத்தில் இடம் வேண்டாம் பல இடத்துல சொன்னார். அதுவும் இப்ப அபிராமி அன்னை அவங்களோட அருள் கடாட்சத்தை கொடுத்துட்டாங்க. நிலவ அமாவாசை பௌர்ணமியும் மாத்தியாச்சு. உடனே அவர் ஆனந்த களிப்புல இந்த பாடலை பாடுறாரு. கூட்டியவா என்னை தன் அடியாரில் என்னை சேர்த்து விட்டாய். ஆனால் அதற்கு நான் எதை ஓட்ட வேண்டும்? கொடிய வினைகளை ஓட்ட வேண்டும். என் கண் ஓடியவா, எனக்காக ஓடி வந்த அன்னையே, தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா, எனக்காக நீ உன்னை உள்ள வண்ணம் காட்டினாயே, அதை விட எனக்கு ஏதாவது வேணுமா? அதை பார்த்ததுக்கு அப்புறம் அவரோட நிலைமை என்னன்னு சொல்றாரு பாருங்க. கண்ட கண்ணும் மனமும் கழிக்கின்றன. ஒரு தெய்வம் கண்ணுக்கு நேரா தோணுனதுக்கு அப்புறம் அந்த கண்களும் மனமும் உடலும் எப்படி ஒரு ஆனந்தத்துல திளைச்சிருக்கும். அதுதானே கடைசி. ஒரு ஆண்டவனை பாக்குறங்கிறது சாதாரண விஷயமா இல்ல இல்லையா? அவருக்கு அந்த ஆத்தா கருணை காமிச்சிருக்கா. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு பாருங்க. ஆட்டியவா நடம் ஆடக தாமரை ஆரணங்கே, உன்னை இப்படி பார்த்த உடனே என்னால் ஆடாமல் இருக்க முடியுமா? என்னை நான் மறந்தேன், நான் என் நிலையிலேயே இல்லை. யாரால்? ஆடகத் தாமரை ஆரண அங்கே, 1008 பொற்றாமரை இதழ்கள் விரித்த அந்த அம்பாள் எனக்காக காட்சி கொடுத்த பிறகு நான் என் நிலையிலேயே இல்லை. எவ்வளவு அழகா பாடுறா பாருங்க. இந்த பாடலை அவரோட மனமகிழ்ச்சியும் இந்த பாடலை வெளிப்படுத்துறார். அப்ப இந்த பாடலை பாடினா நமக்கு என்ன பலன் கிடைக்கும்? நிலையான மனமகிழ்ச்சி கிடைக்கும். இது என்னடா நிலையான மனமகிழ்ச்சியா? ஒருத்தருக்கு என்னைக்காவது ஒரு நாள் சந்தோஷமா இருப்பாங்க. ஒரு சிலர் எப்பவும் சந்தோஷமா இருக்கும், எப்ப பாரு துன்பமே இருக்கும். அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு இந்த பாடலை நீங்க தினமும் பாராயணம் பண்ணா ஆத்தா நமக்கு என்னைக்கும் நிரந்தர நிலையான மனமகிழ்ச்சி கிடைக்கும். பாடலின் 81. நன்னடத்தை உண்டாக. அணங்கே அணங்குகள் நின் பரிவாரங்கள் ஆகையினால் வணங்கேன் ஒருவரை வாழ்த்துகளேன் நெஞ்சில், வஞ்சகரோ இணங்கேன் எனதுன தென்றிருப்பார் சிலர் யாவருடும் பிணங்கேன் அறிவொன்றிலேன் என்கண் நீ வைத்த பேர் ஒளியே. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. பாடலோட விளக்கத்தையும் பலன்களும் பார்க்கலாம். இந்த பாடலோட பலன் என்னன்னா, நல்ல நடத்தை, நல்ல எண்ணம், தீய ஒழுக்கங்கள்ல இருந்து நமக்கு விடுபடணும். நல்ல நட்பு, அடியார்களோட அரவணைப்பு, கெட்ட எண்ணங்கள், பொறாமை குணம், வஞ்சகம் இதிலிருந்து வெளிப்படுறது இந்த பதிகத்தை பாடலாம். அணங்கே அணங்குகள் நின் பரிவாரங்கள். அணங்கேன்றது மற்ற தெய்வங்கள், தேவிகள், அவர்கள் எல்லாம் எங்கிருந்து? உன்னின் பரிவாரங்கள், உன்னிலிருந்து வெளிவந்தவர்கள். நீதான் முழு முதல் சக்தி. ஆகையினால் உன்னை வணங்குவேன், ஒருவரையும் நான் வணங்க மாட்டேன். நெஞ்சிலையாவது வாழ்த்துவானா? வாழ்த்த மாட்டேன். ஏன்னா நான் அந்த தெய்வத்திட்ட முறையிட்டு அவங்க உங்ககிட்ட சொல்லி அவங்க என்கிட்ட வந்து அந்த அருளாசி செய்யறதுக்கு நான் உன்னையே சரணாகதி அடைஞ்சதுக்கு அப்புறம் நான் ஏன் மற்ற தெய்வத்தை வணங்கணும்? அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்க. வஞ்சகரோடு இணங்கேன், பொறாமை குணம், பகைமை குணம் இவர்களோடு நான் இணங்க மாட்டேன். ஏன்? எனது உனது என்று இருப்பார். அவங்கெல்லாம் எப்படியா? இது என்னுடைய பொருள், இது உன்னுடைய பொருள் சொல்லிட்டு அவங்க எல்லாம் அந்த பொருளோடு தொடர்பு கொண்டவர்கள். ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் இது அனைத்தும் தெய்வம் எனக்கு தந்தவைகள் சொல்லுவாங்க. மற்றவங்க எல்லாம் இது நான் கொண்டு வந்தது, நான் இது எனக்கு சொந்தம் சொந்தம் கொண்டிருப்பார். அவங்களோட நான் வச்சிருக்க மாட்டேன். சிலர் யாவரோடும் பிணங்கேன். உனது என்று சொல்றவங்களோட நான் நல்ல இணக்கமா இருப்பேன், எனது என்று சொல்லுவர்களோட நான் இணக்கம் மாட்டேன். ஏன் சொல்றாரு பாருங்க. ஏனென்றால் அறிவு ஒன்று இலேன் என் கண் நீ வைத்த பேரிலே. ஏன்னா எனக்குன்னு அறிவு கிடையாது, என்னில் இருந்து ஆட்சி செய்பவள் நீ. அப்படி இருக்கும் நான் ஏன், எனக்கு அறிவில்லாத நான் ஏன் அவங்கள நம்பணும்? காரணம் என் கண், எனக்காக நீ வைத்த பேரழியே. பேரழின கருணை, நீ எனக்கு வைத்த கருணையினால் நான் இவ்வாறு இருக்கிறேன் அப்படின்னு அழகா சொல்றார். சூப்பர் பாட்டு இல்லைங்க? வாங்க அடுத்த பாடலை பார்ப்போம். மன ஒருமைப்பாடு அடைய. அழியார் கமலத்தில் ஆரணங்கே அகிலாண்டமும் நின் ஒளியாக நின்ற ஒளிர்திருமேனியை உள்ளுதொறும் களியாகிய அந்த கரணங்கள் விம்மி கரைபுரண்டு வெளியாய் விடின் எங்கென மறைப்பேன் என் விறகினையே. இந்த பாடலோட விளக்கம் பலன்கள் பார்க்கலாம் வாங்க. இந்த பாடல் என்ன பலன்னா, மன ஒருமைப்பாடு.
எதுக்கு மன ஒருமைப்பாடு அடையணும்? இப்போ நாம ஒரு சாமி கும்பிட்டுட்டு இருக்கோம். சாமி கும்பிடும் போது நிறைய அந்த கடவுளை நினைச்சு கும்பிடுறோம். 2 செகண்ட் கும்பிட்டோம்னா அடுத்த வீட்டுல அங்க என்ன நடக்குது, இங்க என்ன நடக்குது, ஒரே சத்தம், அப்படி இப்படின்னு நம்மளோட நினைப்புகள் அங்கிருந்து கவனங்கள்லாம் சிதறுகின்றது இல்ல. அப்படியெல்லாம் சிதறாம அதே மாதிரி யோக நிலையிலிருந்து நமக்கு ஆற்றல் அருள்புரியறதுக்கு தேவையான பதிகம் தான் இது. எவ்வளவு அழகா சொல்றாங்க. அழியார் கமலத்தில் ஆரணங்கே. அழியார் கமலம்னா தாமரை. தாமரையில் எழுந்தருளி அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அம்பிகையே, அகிலாண்டமும் நின் ஒளியாக நின்ற ஒளிர் திருமேனியை. இந்த உலகத்துக்கெல்லாம் ஒளி தருவள் யாரு? நீதானே. நீதானே முழு முதல் நாயகி, நீதானே இறைவி. மும்மூர்த்திகளுக்கு சந்திரன், அதுக்கப்புறம் சூரியன், அனைத்துக்கும் நீதான். முக்கண்ணின் நாயகியும் அவள்தானே. மற்றும் ஜுவாலை அக்னி. அது என்ன சொல்ற பாருங்க அடுத்த லைன்ல. உள்ளந்தோறும் களியாகி. உள்ளந்தோறும்னா உன்னை நினைத்து வழிபாடு செய்யற எனக்கு என்ன கிடைக்கும்? களி. களினா ஆனந்தம், பேரின்பம். அந்த கரணங்கள் விம்மி கரை புரண்டு. அந்த கரணம்ல 2 எடுத்துக்கலாம். ஒண்ணு நம்முடைய உடல் உள்ளுறுப்புகள். சைவ சிந்தாந்தத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, மனம், அகங்காரம், அந்த 4 நிலைகள்ல சொல்லப்பட்ட சைவ சித்தாந்தத்துல அந்த கரணங்கள் சொல்றது என்னன்னா, மனம், சித்தம், புத்தி, அகங்காரம், இந்த 4 நிலை. அது எல்லாமே என்னவா இருக்கா? விம்மி கரை புரண்டு வெளியாகுது. உள்ளுக்குள்ள இருக்கிற பாகங்கள் ஓரளவுக்கு தானே எல்லாமே தாங்கும். ரொம்ப அளவுக்கு அதிகமா கரை புரண்டு வெள்ளம் ஓடுதுன்னு சொல்றேன்ல, அப்ப அது எங்க? வெளியில தானே வரும். அப்படி என்னுள் இருக்கும் நீ உன்னுடைய ஒளிர் திருமேனியை பார்த்தவுடன் அனைத்தும் பேரின்பம் கொண்டு அது வெளியில வந்துகிட்டு இருக்கு. அப்படி எனக்கு அருள் செஞ்ச உன்னை நான் எங்கன மறப்பேன் நின் விரகினேன். அவ்வளவு அழகா பதிவு செய்யறாரு இந்த பாடல்ல அபிராமி பட்டர். பாடல் 83. ஏவலர் பலர் உண்டாக விரவும் புதுமலரிட்டு நின்பாத விரைக்கமலம் இரவும் பகலும் இறைஞ்ச வல்லார் இமையோர் எவரும் பரவும் பதமும் ஐராவதமும் பகீரதியும் உறவும் குலிசமும் கற்பகக்காவும் உடையவரே. இந்த பாடலோட விளக்கம் பலன்கள் பார்க்கலாம் வாங்க. இதோட பலன் என்னன்னா, ஏவலர் பலர் உண்டாக. ஏவலர்னா என்ன? நமக்கு சொன்னா வேலை செய்யறதுக்கு நிறைய பேர். அதாவது நம்மளை மதிச்சு நாம சொல்ற வேலையை நல்லா செய்யணும். நமக்கே வேலை வைக்க கூடாது. அததான் இது யாரோட இது ஒப்பிட்டு பார்த்து சொல்றாரு பாருங்க. விரவும் புது மலரிட்டு. விரவும்னா அப்ப பூத்த புது பூ. விரவும் புது மலரிட்டு நென்பாத விரைக்கமலம். உன்னுடைய பாத திருவடி, அந்த கமலத்தில் இருக்கிற அந்த தாமரையில் இருக்கிற திருவடியை யார் புது மலரிட்டு இரவும் பகலும் இறைஞ்ச வல்லார். அதாவது இரவும் பகலும் தொழுது கொண்டிருப்பவர்கள், வழிபாடு செய்து. இந்த இடத்துல நீங்க ஒரு தெரிஞ்சுக்கணும். எவ்வளவு அழகா சொல்ற பாருங்க. புது மலரிட்டு. நாமெல்லாம் கோயிலுக்கு போனோம்னா கோயில்ல 2 வகையான பூ வச்சிருப்பாங்க. நேத்து வச்ச மல்லிப்பூ ஒரு 1/2 மணி நேரம் தான் நல்லா இருக்கும். அது ஒரு 30 ரூபா கொடுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு புது பூங்க இது 40 ரூபான்னுவாங்க. நம்ம எல்லாரும் அவங்களே என்ன சொல்லுவாங்கன்னா, இது நீங்க வச்சுக்கோங்க, இது சாமி கொடுத்துருங்கன்னுவாங்க. நம்மளும் என்ன பண்ணுவோம்? கம்மியா இருக்கேன்னா அதை தான் சாமிக்கு போடுவோம். இதை செய்யக்கூடாதுன்னு அப்பவே அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. ஒரு பூவானாலும் அன்னைக்கு வச்ச ஃப்ரெஷ் பூ கொடுங்க அப்படின்றது சாமிக்கு. அப்படி யாரெல்லாம் அவங்களோட அந்த திருவடிக்கு இரவும் பகலும் வழிபாடு செஞ்சு இமையோர் எவரும் பரவும் பதமும் ஐராவதமும். அந்த இமை கூட தூங்கக்கூடாது. இமை கூட என்னது? பரவும் பதமும். இமையோர் எவரும் பரவும் பதமும் ஐராவதமும். ஐராவதம்னா தெரிஞ்சிருக்கும், இந்திரன். இந்திரன் தான் அனைத்து தேவர்களுக்கும் தலைவன். இந்திர பதவி தான் ரொம்ப முக்கியம். அப்புறம் என்ன சொல்ற? பகீரதி. பகீரதினா கங்கை. குலிசமும், அதாவது அவருக்கு இருக்கிறதுல பெரிய ஆயுதம் வஜ்ராயுதம். அப்புறம் கற்பகத்தரு. இவ்வளவும் வச்சிருக்கிறது யாரு? இந்திரன். அந்த இந்திர பதவி நிலையான ஏவலர்கள்
நல்ல வேலைக்காரர்கள் சொன்னதை சொல்லிய வண்ணம் செய்யும் வேலைக்காரர்கள் அமைக்கப் பெறுவதும் இந்த பாடலை நீங்க தினந்தோறும் பாராயணம் பண்ணா உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். ஏவலர்கள்னா அதுதான். நம்மை பாதுகாவலர்னு கூட எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மள இன்னைக்கு வேலைக்காரங்களும் நமக்கு பாதுகாப்பா இருக்கணும் இல்லையா? அதனால அப்படியும் எடுத்துக்கலாம். நாம சொன்னதை சொன்னபடி செய்யறவங்களாவும் இருக்கணும். ரொம்ப முக்கியம். ஆத்தாளோட அருளாசினாலும் உங்களோட பேராதரவாலும் ஏறக்குறைய நம்ம ஒரு 83 பாடல்கள் பாராயணம் செஞ்சுட்டோம். அந்த முக்கியமான பாடலும் பாராயணம் செஞ்சிருக்கோம். என்ன நினைச்சு வேண்டிக்கிட்டு இருக்கீங்களோ அது கண்டிப்பா நடக்கும். ஆத்தா நிறைவேத்தி கொடுப்பா. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ் கொடுங்க. ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்தாலும் கொடுங்க. ஏன்னா ஒரு 6 months தான் ஆயிருக்கு நம்ம ஆரம்பிச்சு. ஆத்தாளோட அருளால் நல்லா இருக்கும். உங்களோட பேரால்